பொது இடங்களில் எச்சில் துப்புதல் ஒரு சமூக குற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடாகும். நமது சமூகத்தில் இன்றும் நிலவும் மிக மோசமான பழக்கங்களில் ஒன்று பொது இடங்களில் எச்சில் துப்புதல் ஆகும். ஆய்வு தரவுகளின்படி தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர்களே இவ்வாறு பொது இடங்களில் எச்சில் துப்பும் நடவடிக்கைகளை செய்கிறார்கள். இது வெறும் நாகரிகமற்ற அருவருக்கத்தக்க செயல் மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கும் செயலாகும். சுத்தமே சுகாதாரம், சுகாதாரமே செல்வம் என்பது பழமொழி. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டின் சுகாதார கட்டமைப்பை சார்ந்தே அமைகிறது. இலங்கையை பொறுத்தமட்டில் மிக மோசமான நிலையில் உள்ளதாகவே பலரும் குற்றம் சுமத்துகிறார்கள். பொதுமக்கள் பெருமளவில் கூடும் அல்லது பயன்படுத்தும் பொது பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், பூங்காக்கள், திரையரங்குகள் மற்றும் வணிக வளாகங்கள், சாலைகள், நடைபாதைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் போன்றவற்றில் இந்த எச்சில் துப்பும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, வாகனங்களில் பயணப்படும் போது வாகனத்தின் உள்ளே இருந்து எச்சில் துப்பும் போது அவர்களுடைய வாகனத்தின் பின்னால் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள் உந்துருளிகள் பாதசாரிகளின் முகத்திலேயே பட்டுவிடுகிறது. இது ஒரு மாபெரும் குற்றமும் அருவருக்கத்தக்க செயலுமாகும். எச்சில் துப்புவது பல்வேறு கொடிய நோய்கள் பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. ஒருவரின் எச்சிலில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் காச நோய், நிமோனியா, பன்றிக் காய்ச்சல் மற்றும் கொரோனா போன்ற வைரஸ் தொற்றுகள் எச்சில் மூலமாகவே அதிகம் பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரையில் துப்பப்படும் எச்சிலை ஏனையவர்கள் மிதிக்கும் போதும் அந்த எச்சில் காய்ந்து அதிலுள்ள கிருமிகள் தூசுடன் கலந்து காற்றில் பரவி சுவாசிக்கும் மற்றவர்களுக்கு நோயை உண்டாக்குகிறது. மேலும் சுவர்கள், படிக்கட்டுகள் மற்றும் சாலை ஓரங்களில் வெற்றிலை அல்லது இதர போதை பாக்கு மசாலா போன்றவற்றை போட்டு துப்புவதால் அந்த இடங்கள் மிகவும் அசுத்தமடைகின்றன. இது பார்ப்பதற்கு அருவருப்பாக இருப்பதுடன் அந்த இடத்தின் அழகையும் கெடுத்து ஈக்கள் மற்றும் பூச்சிகள் மொய்த்து மேலும் பல நோய்களை பரப்ப வழிவகுக்கிறது. பொது இடங்களில் நடப்பவர்கள் மீதோ அல்லது வாகனங்களில் செல்பவர்கள் மீதோ எச்சில் படுவது அருவருப்பான செயலாகும். இது தனிமனித ஒழுக்கமின்மையை காட்டுவதுடன் பிறருக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. அரசாங்கம் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை தடை செய்து மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும். பல நாடுகளில் இதற்காக கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு அந்த நாடுகள் வெற்றி கண்டுள்ள போதும் இலங்கையில் அவை கேள்விக்குறியாகவே உள்ளது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணித்து எச்சில் துப்புவர்களை அடையாளம் கண்டு தண்டிக்க வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக எச்சில் துப்புவதால் ஏற்படும் சுகாதார கேடுகள் குறித்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும். எச்சில் துப்புவது நோயை பரப்பும் என்ற வாசகங்கள் பொது இடங்களில் வைக்கப்பட வேண்டும். குப்பை தொட்டிகள் அல்லது எச்சில் துப்புவதற்கென்ற பிரத்யேகமான தொட்டிகளை அமைத்து அவற்றை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும். இவற்றை கண்காணித்து முறையாக நெறிப்படுத்துவது என்பது உள்ளூராட்சி மன்றங்களின் கைகளிலேயே தங்கியுள்ளது. பொது இடங்களில் எச்சில் துப்புவதை நிறுத்துவது என்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாகும். நாம் துப்பும் போது நம்மை சார்ந்தவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நோயை பரப்புகிறோம், அழகான இந்த பூமியை அசுத்தப்படுத்துகிறோம் என்பதனை உணர வேண்டும். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க பொது இடங்களில் எச்சில் துப்புவதை தவிர்ப்போம் என்று உறுதிமொழியை ஒவ்வொரு தனி மனிதர்களும் எடுக்க வேண்டும். தூய்மை என்பது நம்மிடமிருந்தே தொடங்கட்டும்.